கனடா செல்ல தயாரான நிலையில் கடந்த 29/7/2024 அன்று காணாமல் போன நிலையில் மெல்லாவி பவுனிக்குளம் பகுதியிலிருந்து மறுநாள் சடலமாக மீட்கப்பட்ட மெல்லாவி ஜோகபுரம் பகுதியினைச் சேர்ந்த ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி மெல்லாவி பகுதியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து பாரிய அளவிலான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்று மேற்கொண்டிருந்தனர். 19 நாட்களாகியும் குறித்த இளைஞனின் படுகொலைக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணைகள் மந்தகதியில் நடப்பதாக கூறியும் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் கூறியே பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளினால் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மெல்லாவி மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகிய பேரணி மெல்லாவி போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தது. பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்றைய தினம் மெல்லாவி பகுதியில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டிருந்தமையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மெல்லாவி போலீஸ் நிலையம் முன்பு ஒன்று கூடி வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மெல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இளைஞனின் படுகொலைக்கான நீதியினை தான் பெற்றுத் தருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் தெரிவித்திருந்தார். இதேவேளை குறித்த காலப்பகுதிக்குள் துரித கதியில் விசாரணைகள் முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தாவிடின் பாரிய அளவிலான போராட்டம் ஒன்றினை தாம் மேற்கொள்வோம் என்றும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தினையும் தாம் முன்னெடுப்போம் என்றும் எச்சரித்து போலீஸ் பொறுப்பதிகாரியிடமும் வருகை தந்திருந்த பாராளுமன்ற அரசியல் பிரமுகர்களிடமும் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜா கஜேந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர்.